ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்பீடோட வாட்ஸ்அப் ஏபிஐ பேனல் பற்றி நம்ம பார்க்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேனல் ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து whatsapp.textbit.in சொல்லி ஒரு URL என்டர் பண்ணணும். அப்படி என்டர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாகின் ஸ்க்ரீன் உங்களுக்கு காட்டும். ஸோ இதுக்கான இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்ககிட்ட ஆன்போர்ட் ஆனதுக்கப்புறமா, நீங்கள் எங்ககிட்ட பேக்கேஜ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா, நாங்களே உங்களுக்கு சைட்லேயும் கொடுத்துருவோம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அதை போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆக்சுவலி டேஷ்போர்ட் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் மேலே மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம சேட் பாட். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த சேட் பாட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாட் ரிப்ளைன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்துட்டு பாட் மேனேஜர் அப்புறம் பாட் ரிப்ளைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் சேட் பாட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க. இந்த சேட் பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீவேர்ட் பேஸ்டாக நம்ம ட்ரிகர் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது வந்து ஒரு ஹலோவோ, இல்லைனா வந்துட்டு குட் ஆஃப்டர்நூன், இல்லைனா வந்து ஒரு ஐ வாண்ட் தி ஆஃபர் ஆர் சம்திங் லைக் தட் நம்ம என்ன வேணால் கஸ்டமர் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை போடும்போது பர்டிகுலர் செட் ஆஃப் மெசேஜஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸோ இதை நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன கீவேர்ட் வச்சு இந்த சேட் ஃபார் ட்ரிகர் ஆகும்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நீங்கள் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம், ஆனால் 20 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டெக்ஸ்டைல் ஆஃபர்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது உள்ளே வந்துட்டு ஐ வாண்ட் டெக்ஸ்டைல் ஆஃபரும் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சேட்ஸை வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும் ஆக்சுவலி. இது வந்து நம்ம 2 விதமாக செட் பண்ணிக்கலாங்க. கீவேர்டு விதம் நம்ம எக்ஸாக்ட் மேட்சாகவும் செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஐ வாண்ட் டெக்ஸ்டைல் ஆஃபர்னு அவங்க எக்ஸாக்டாக அடிச்சாங்கன்னா அப்போ ட்ரிகர் மெனுகள் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சப்போஸ் இப்போ ஸ்ட்ரிங் மேட்சில் வச்சிங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஐ வாண்ட் டெக்ஸ்டைல் ஆஃபரில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஆஃபரில் வந்து ஒரு எஃப் விட்டுறாங்க, இல்லை டெக்ஸ்டைலில் வந்து ஒரு டி விட்டுறாங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட் ஃபார் ட்ரிகர் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் டைட்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான் ஆக்சுவலி. இது வந்து நீங்கள் என்ன டைட்டில் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதை ஃபியூச்சரில் நீங்கள் இதை பார்க்கும்போது இது சேட் ஃபோர் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்டைல் ஆஃபர்னு சொல்லி நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் மெசேஜ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்லேருந்து ஒரு லைன் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள்லேருந்து ஒரு லைன் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்போஸ் இந்த கீவேர்ட் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன அனுப்பணும்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது ஒரு இமேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இல்லைனா பட்டன் வச்ச ஒரு மெசேஜாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் கூட அனுப்பிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் கிளிக் பண்ணுறேங்க. வெல்கம்னு சொல்லி நான் போடுறேன் ஆக்சுவலி. இப்போ வெல்கம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு அந்த சாரி இமேஜ் வந்து ஒன்று நான் அனுப்பணும்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி கம்போஸ் நெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு லைன் எடுத்து நான் வந்து இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து நம்ம 7 MBக்குள்ளே செட் பண்ணிக்கணும் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ 7 MBக்குள்ளே ஒரு இமேஜ், இந்த இமேஜ் வித்தோ ஹைட்டோ பிரச்சனையே இல்லைங்க, ஆனால் 7 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ட்ராக்டிவ் மாதிரி நான் போகணும், லைக் ஒரு பட்டன் வச்ச ஒரு மெசேஜ் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ்ல போயிட்டு ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் சாரி ஆஃபர்னு சொல்லி போடுறாங்க. சரிங்களா? ஸோ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இந்த சாரி ஆஃபர்னு போடுறேன். இப்போ பட்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் 2 பட்டன் வைக்கணும்னு ஆசைப்படுறேங்க. எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு. இப்போ எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு PDF போகிற மாதிரி ஆஃபரை பற்றி, நோன்னு சொன்னாங்கன்னா தேங்க்யூ ஃபார் யர் டைம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பட்டன் நேமில் வந்துட்டு எஸ்ன்னு போடுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 20 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆகாது. ஸோ இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் ஆகணும்னு சொல்லி நான் சொல்கிறேங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்ன்ற சர்க்கிள்லேருந்து ஒரு லைன் எடுத்து நான் வந்து ஃபைல்னு செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஆஃபர் பற்றி ஒரு PDF நான் அனுப்புகிறேங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து உங்களுக்கு 7 MBங்க. ஸோ இப்போ யாராவது அவங்க எஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபரை பற்றி ஒரு PDF போயிடும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க இமேஜோட உங்களுக்கு ப்ரைஸோட எல்லாமே உங்களுக்கு போயிடும். இப்போ அது இல்லாமல் அவங்க நோன் அமுக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த பட்டன்லேருந்து இன்னொரு லைன் எடுத்து நம்ம வந்து நோன் போடுறோம் இங்கே.
ஸோ இதை கிளிக் பண்ணோடனே நான் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் ஆகணும்னு சொல்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் போடுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்னு போடுறேன். சரிங்களா? ஸோ ஒரு மெசேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பட்டன் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. 3 பட்டன் தாண்டி நம்மளால செட் பண்ண முடியாது ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ இப்போ யாராவது வந்து ஐ வாண்ட் ஆஃபர் டெக்ஸ்டல் ஆஃபர்னு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, டைப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் போகிற மாதிரியும், டெக்ஸ்ட்லேருந்து ஒரு இமேஜ்லேருந்து பட்டன் வச்ச ஒரு மெசேஜ். ஸோ எந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு தனி இமேஜ்க்கும் நம்ம அமைச்சிருக்கோம். இன்னொரு தனி மெசேஜ் போகிற மாதிரி நம்ம அமைச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அங்கே என்ன போட்டோமோ அதே இது நான் எக்ஸாக்ட்ல அடிக்கிறேன். இங்கே ஐ வாண்ட் டெக்ஸ்டைல் ஆஃபர்னு அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, பார்த்தீங்கன்னா வெல்கம்னு மெசேஜ் போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், அப்புறம் பட்டன் வச்ச 2 இது பட்டன் வச்ச ஒரு மெசேஜ் வருது, ஓரியன்டேஷன் சாரி ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ன்னு செலக்ட் பண்ணோடனே ஒரு ஃபைல் போகிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நான் எஸ்ன்னு செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரி ஆஃபர் நம்ம என்ன பிடிஎஃப் வச்சிருக்கோமோ அந்த பிடிஎஃப் வந்து இங்கே இருக்குது. ஸோ கஸ்டமர் சைட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ஆஃபர் வருமோ அவங்க வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. இப்போ சப்போஸ் அவங்க நோ நமக்கு நாங்கள் ஒரு மெசேஜ் கூட செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சப்போஸ் இப்போ அவங்க நோ நமக்குனா கூட அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் போங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேட் ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம அந்த மாதிரி கூட சேட் ஃப்ளோ செட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃபர் மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எதாவது ஆட் ரன் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து அந்த ஒரு ஆட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட உங்களுக்கு நாங்கள் இது இண்டிகேட் பண்ணி தந்துடுறோம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக கூட செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட நம்ம காம்ப்ளெக்ஸாக செட் பண்ணிக்கலாங்க. அதாவது நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் யூசர் கிட்ட வாங்குற மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி 3 பட்டன், ஒரு பட்டன் கிளிக் பண்ணோன்னா அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரியும் அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன் நம்ம யூசர் கிட்ட வாங்குற மாதிரிக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ஏபிஐ பேனலில் நம்ம வந்து சேட் பாட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க.